2018 திருச்சி விமான நிலையத்தில் நாதக மதிமுக கட்சியினர் இடையே ஏற்பட்ட தகராறில் வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் ஜூலை 19ஆம் தேதி தீர்ப்பு வழங்க உள்ளதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். கார் நிறுத்துவதில் வைகோ சீமானிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இரு கட்சியினரிடையே மோதலாக மாறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து 2018 திருச்சி விமான நிலையத்தில் நாம் தமிழர் மற்றும் மதிமுக கட்சியினரிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பான வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் ஜூலை 19ஆம் தேதி தீர்ப்பு வழங்க உள்ளதாக நீதிபதி கோபிநாத் தெரிவித்துள்ளார். கார் நிறுத்துவதில் வைகோ சீமானிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இரு கட்சியினரிடையே மோதலாக மாறிய நிலையில் இந்த வழக்கில் ஜூலை 19ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப் போவதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். கார் நிறுத்துவதில் வைகோ சீமானிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இரு கட்சியினரிடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இந்த வழக்கில் ஜூலை 19ஆம் தேதி தீர்ப்பு வழங்குவதாக கோபிநாத் தெரிவித்துள்ளார். தற்போது இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கார் நிறுத்துவதில் வைகோ சீமானிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இரு கட்சியினரிடையே மோதலாக மாறிய நிலையில் இந்த வழக்கில் ஜூலை 19இல் தீர்ப்பு வழங்கப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பை வழங்க நீதிபதி கோபிநாத் ஜூலை 19ஆம் தேதி தீர்ப்பு வழங்க உள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோவிந்தராஜ் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கோவிந்தராஜ், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். அஸ்வினி, திருச்சி விமான நிலையத்திற்கு கடந்த 2018ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகிய இருவரும் ஒரே நேரத்தில் வருகை தந்தனர். அப்போது கார் நிறுத்துவது தொடர்பாக இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியது. இந்த இருதரப்பு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கட்சி கொடிக்கம்பங்களால் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இது தொடர்பான வழக்கு திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட 19 நபர்கள் மீது மோதல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை இன்று திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபொழுது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் ஆஜராகியிருந்தார். தொடர்ந்து நீதிபதி பாலாஜி இந்த உத்தரவை கோபிநாத் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவின்படி வருகின்ற 19ஆம் தேதி இந்த வழக்கில் தொடர்பான விசாரணை முழுவதுமாக முடிவடைந்து அன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது எனவும், இந்த தீர்ப்பில் தொடர்புடைய 19 நபர்களும் வருகின்ற 19ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என திருச்சி குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி கோபிநாத் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.